பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக நம்ம கருத்துக்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏதாவது விஷயத்தை விட்டுட்டோம் இல்லை தவறான கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டோம்னா நீங்கள் சொன்னாதான் தெரியும். அப்போ தான் நம்ம திருத்திக்கிட்டு மேலும் நல்ல விதமான வீடியோக்களை போட முடியும். அதுக்காக சொல்கிறோம். முதல்ல இன்னைக்கு நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர், கிட்டத்தட்ட 80 வருஷமா பொது வாழ்க்கையில், அதுவும் ஒரே கட்சியில, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்டிங்ல ஒரே கட்சியில தொடர்ந்து இருந்து வாழ்ந்து மறைவது என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் இருக்கக்கூடிய திரு ஆர்கேஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக தோழர்களால் அழைக்கப்படக்கூடிய திரு ஆர் நல்லக்கண்ணு அவர்கள் நேற்றைக்கு நம்ம எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டாரு. பொது வாழ்க்கையில எவ்வளவு நேர்மையா இருக்கணும், எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும், எவ்வளவு கண்ணியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாழும் உதாரணமா இன்னைக்கு வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும் நம்மோட இருந்த அந்த மாபெரும் மனிதர் நம்ம விட்டு மறைஞ்சிட்டாரு. முதல்ல அவருக்கு நம்ம பனைமரம் சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இன்றைய செய்தி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம காணொலிக்குள்ள போகலாம். நாம் இன்னைக்கு பேச எடுத்திருக்கிற விஷயம் திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி. ஏன் நான் அப்போ நரேந்திர மோடிக்காக ஒரு காணொளி சிறப்பாக போடணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, இந்தியாவை பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நபர்கள் ஆண்டிருக்காங்க பிரதமராக. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, நம்முடைய முதல் பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு, அதற்கு பிறகு சில பல தலைவர்கள் வந்தாலும் பெயர் சொல்லும் அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி காலம் இல்லை. ஏன்னா மிக குறுகிய காலத்தில் அவங்களாம் நம்ம விட்டு போனதுனால. அப்புறமா வந்தா நேருனுடைய மகளா இருக்கக்கூடிய இந்திரா காந்தி. அதற்கு பிறகு நீண்ட நெடுங்காலமாக அந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் பேர் சொல்லும்படியான பிரதமர்கள் வரவில்லை. அவருடைய மகனா இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி வந்தாலும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சாதனையே செய்யல. அதுக்கப்புறம் வந்த வாஜ்பாய் அவர்கள் சில பல விஷயங்களை செய்தார். அதாவது பொக்ரான் அணுகுண்டு, அது மாதிரியான விஷயங்கள், அதனால உள்கட்டமைப்புக்கான சாலை மேம்பாட்டு விஷயத்துல ரொம்ப உற்சாகமா செயல்பட்டார். அந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சில சாதனைகளை செய்தவர்களைத்தான் நம்ம இந்த காணொலியில நினைவு கூறுறோம். அந்த அடிப்படையில இந்தியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 வருஷமா 3வது முறையாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திரு பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சாதனைகள் எல்லாம் நம்மளுடைய இந்திய ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யுது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்திய அரசியல் 2 இதா பிரிஞ்சிருக்கு. ஒன்று செக்யூலரிசம் அப்படிங்கிற மதசார்பின்மை, அதுல குறிப்பா சொல்லணும்னா முக்காடு ஓட்ட மதசார்பின்மை, அதாவது வெளிப்படையான மதசார்பின்மை கிடையாது, உண்மையான மதசார்பின்மை கிடையாது, அடிப்படைவாதத்துக்கு உரம் போடக்கூடிய மதசார்பின்மை, அதாவது ஒரு மதத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுக்கக்கூடிய மதசார்பின்மை. மதசார்பின்மை என்பதே அடிப்படையில அனைத்து மதங்களை சமமாக பாவிப்பது, இதுதான் மதசார்பின்மை. அல்லது எந்த மதத்தையும் சிறப்பாக அல்லது முக்கியத்துவம் கொடுத்து பேசாமல் இருப்பது, இதுக்கு 2க்கும் பேர் தான் மதசார்பின்மை. ஆனா இங்க இந்தியாவுல மதசார்பின்மைங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல்வாதிகளால, அரசியல் கட்சிகளால சுயநல அரசியலுக்காக குறுகிய சில மதங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஆதரவு கொடுக்கறதா மதசார்பின்மை. அப்படி மக்கள் மனதுல இன்ஜெக்ட் பண்ணி நம்ப வச்சு அவங்க அரசியலை திறம்பட நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது எத்தனை காலத்துக்கு செல்லுபடியாகவும் வெற்றி அடைங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அது நீண்ட காலத்துக்கு தாக்கு பிடிக்காதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு அவருடைய அரசியல் பிழைப்புவாதத்துக்கு அது உதவுது, நீண்ட காலத்துக்கு அது உதவாது. அப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடுள்ள மதசார்பின்மையைத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் கடைபிடிக்குது. ஆனா மோடி அவர்கள் இந்துத்துவ கட்சியை, இந்துத்துவத்தை மையப்படுத்தி அதன் சார்பான பிரதிநிதியாக இந்திய அரசியலில் நுழைந்து வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராக இருக்கிறாரு. ஆனா அவர் எந்த மத கோட்பாட்டையும் கேவலமா பேசினதில்லை, அதாவது மோசமான நிலையில நடத்தினதில்லை. எப்பவுமே சிறுபான்மையினருக்கு எதிரான வார்த்தைகளையோ அல்லது செயல்களையோ பிரதமர் அப்படிங்கிற அடிப்படையில, அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் அவர் செஞ்சதே கிடையாது. ஆனா அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் இந்தியாவில் வலுவா முன்வைக்கப்படுது. இடதுசாரி ஊடகங்கள்
அல்லது மதசார்பின்மை ஊடகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அதுல காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாக்கி கட்சிகள் எல்லாம் அடங்கும். ஒரு கட்சியை தவிர அது பாஜக. அந்த பாஜகவுடைய பிரதமர் தான் மோடி. ஆனா அவருக்கு இன்றைக்கு அரபு நாடுகள்ல கிடைக்கக்கூடிய வரவேற்பு வேற எந்த நாட்டு தலைவருக்கும், அதாவது ஜனாதிபதியா இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், யாராவும் இருக்கலாம், கிடைக்கக்கூடிய வரவேற்பை விட மிக 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 அதிகம். கிட்டத்தட்ட எல்லா அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய உயரிய விருது, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத ரத்னா மாதிரி அதுக்கு மேல ஒரு விருது கிடையாது. அந்த மாதிரி விருதுகளை அரபு நாடுகள் எல்லாமே கொடுத்துருச்சு. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நேற்றைக்கு இங்க இருந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு பிரதமர். அங்க போனப்போ அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய மனைவியோட வந்து அதிகார வர்க்கத்தோட வந்து அவர் போய் இறங்கின அந்த பெண் குரியான் விமான நிலையத்திலிருந்து சிவப்பு கம்பள வரவேற்பு, அதுதான் முக்கியம். வேற ஏதாவது எல்லாருக்கும் அந்த சிவப்பு கம்பள வரவேற்பு பல நாடுகள்ல வழங்கப்படாது. அவங்க மிக மதிக்கக்கூடிய நம்பக்கூடிய தலைவர்களுக்கு, மதிப்பும் நம்பிக்கை ரெண்டு இருக்கு. மதிப்புங்கிறது வேற, நம்பிக்கைங்கிறது வேற. இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு சிவப்பு கம்பள வரவேற்பை வழங்கும். அப்படிப்பட்ட வரவேற்பை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அமெரிக்க அதிபர்களுக்கு பிறகு பிரதமர் மோடிக்கு தான். குறிப்பா இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இஸ்ரேல் பார்லிமெண்ட்ங்கிற கெனட் சபை இருக்கு. அந்த சபையில பேசுவதற்கு வாய்ப்பு யாருக்கும் தரமாட்டாங்க, அமெரிக்க அதிபர்களுக்கு தான் தருவாங்க. அந்த அமெரிக்க அதிபர்கள்லயே ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பெரிய நாடா இந்த இஸ்ரேல் நாடு? உலகத்துல அவ்வளவு பெரிய முக்கியத்துவமான நாடா அப்படின்னு கேட்டா ஆமா. மக்கள் தொகை அடிப்படையில அது ஒரு சிறிய நாடா இருக்கலாம், அல்லது பரப்பளவுல மிகச்சிறிய நாடா இருக்கலாம். ஆனா ராஜதந்திர முறையில, ராஜதந்திர நடவடிக்கை அடிப்படையில அது மிக முக்கியமான நாடு உலகத்துக்கு, அதுவும் குறிப்பா இந்தியாவுக்கு. தீவிரவாதத்தை எதிர்கொண்டு வளரக்கூடிய நாடு, தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டு அதை முறியடித்து வளரக்கூடிய நாடுங்கிற அடிப்படையில இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. அந்த அடிப்படையில இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு மிக வலுவானதா இருக்கணும் அப்படின்னு இந்திய பிரதமர் இருக்கக்கூடிய மோடி இன்னைக்கு விரும்புறாரு. அந்த அடிப்படையில தான் கடந்த 2017 இந்திய பிரதமர்கள் யாரும் அது வரைக்கும் இஸ்ரேல் நாடு உருவானதுக்கு பிறகு போனதே இல்லை இஸ்ரேல் நாட்டுக்கு. காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி செக்யூலரிசம், மத சார்பின்மைங்கிற ஒரு போலி வேஷத்தை, முகமூடிய போட்டுக்கிட்டு இஸ்ரேலிய யூதர்களுக்கு எதிரான மனநிலையை இந்தியாவில் கொண்டு வந்துட்டு, நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள், பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன் வச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை உலக அளவில் எடுத்தவங்க தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இதற்கு முன்பு நம்மை ஆண்டவர்கள். அதை ஆண்டவர்கள்னா யாரு? காங்கிரஸ்காரர்கள் தான் பெரும்பாலும். ஒரு குறிப்பிட்ட சிறிய காலம் மட்டும் தான் ஜனதா கட்சி ஆண்டிருக்கு. அதுலேயுமே காங்கிரஸ் பங்கெடுத்திருக்கு, வெளியில இருந்து எதிர்கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சிங்கிற முறையில். சந்திரசேகர் பிரதமரா இருக்கும்போது, விபி சிங் பிரதமரா இருக்கும்போது. அப்ப இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அப்படிங்கிறனாலதான் இந்த விஷயத்த சொல்றோம். அப்போ இந்த கொள்கை முரண்பாட்டுனாலதான் இந்தியாவோடனான பல நாடுகள் விரோத போக்கை கடைபிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த விரோதத்தை எல்லாம் மாற்றி வச்சு இந்தியாவுக்கு எல்லா நாடுகளும் உதவிக்கரம், நேசக்கரம் நீட்டணும். குறிப்பா இந்திய வெளியுறவு கொள்கையில, அதாவது தீவிரவாதத்துக்கு எதிரான அல்லது வர்த்தக ரீதியான முன்னேற்றத்திற்கான வெளியுறவு கொள்கை, இந்த ரெண்டும் இருக்கு. தீவிரவாதத்தை எதிர்க்கிறது, வர்த்தக ரீதியா இந்தியாவை முன்னேற்றுறது, அதாவது பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு துறையில வெளிநாடுகளுடைய நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்கி நம்ம இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்கு. இந்த கொள்கையை முன் வச்சுதான் இன்னைக்கு பிரதமர் மோடி உலக நாடுகள் அனைத்துக்கும் பயணம் செஞ்சு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சொல்லப்போனா உலக அளவுல மிகவும் பாப்புலரான அல்லது மதிக்க தகுந்த ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு சர்வே எடுத்ததுல இந்திய பிரதமர் மோடி தான் முதலிடத்துல இருக்காப்புல. டொனால்டு ட்ரம்போ, ரஷ்ய அதிபர் புட்டினோ, இல்ல சைனாவுடைய ஷி ஜின்பிங்கோ கிடையாது. இந்திய பிரதமர் இருக்கக்கூடிய மோடி தான் முதலிடத்துல இருக்காரு. எதுல? விளம்பரத்துல இல்ல, மதிக்கப்படக்கூடிய அரசியல் தலைவர் யார் அப்படிங்கிற கருத்து கணிப்புல. அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கையால எல்லாரையும் தன்னுடைய நாட்டுக்கு நண்பர்களா, தனக்கு இல்ல, அவர் இந்தியாவின் பிரதிநிதி, இந்தியாவின் பிரதமர். அவர் எந்த பயணம் செஞ்சாலும், எந்த பேச்சு வார்த்தையில ஈடுபட்டாலும் அது இந்தியாவுடைய நலனுக்காக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த நாடுகள் எல்லாம் மதிக்க தகுந்த ஒரு மரியாதைய பிரதமருக்கு கொடுக்குது. அந்த அடிப்படையில நேற்றைக்கு இஸ்ரேலுக்கு போன
நம்ம இந்திய பிரதமருக்கு அந்த நாடு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. அங்க இருந்த இந்திய வம்சாவளி மக்களும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர் பார்லிமெண்ட்ல உரையாற்றிய போது அங்க இருந்த எம்பிக்கள் எப்பவுமே அந்த நாட்டு பாராளுமன்றம் கூடும்போது நெதன்யாவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் கோஷம் போட்டு வெளிநடப்பு செய்யும். எப்பவுமே பெரும்பாலான எதிர்கட்சி உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க. ஆனா நேற்றைக்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பங்கெடுத்திருக்காங்க. கட்சி வேறுபாடு இல்லாம மோடியினுடைய பேச்சுக்கு ஒரு நிமிடத்துக்கு அரகோஷம். எல்லாரும் எழுந்து நின்று கைதட்டி இருக்காங்க. மோடி மோடி மோடின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க மோடி அவர்கள் பேசிய பேச்சு அவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதுல இன்னொரு விஷயம் என்னவா, அந்த பார்லிமெண்ட்ல பேசின பேச்சுல முக்கியமான அம்சங்கிறது என்ன தெரியுமா? மத்த எந்த நாட்டு தலைவரும் பேசிட்டு அங்க இருந்து அப்படி வந்துட முடியாது. எந்த நாட்டு தலைவரும் அப்படி பேசினா கைதட்டி அங்கீகரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதே ட்ரம்ப் போய் பேசினாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் பலமுறை பல விஷயங்களை சொல்லி அதை நெதன்யாகு மறுத்து இருக்கிறாரு. இந்த ஹமாஸ் தரப்புல இருக்கக்கூடிய தாக்குதல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பலமுறை ட்ரம்ப் சொன்ன விஷயங்களை நெதன்யாகு நிராகரிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்லயே போய் பாலஸ்தீன்கிற தனி நாடு கொடுக்கப்பட வேண்டும், அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும், அதுதான் யதார்த்த உண்மை, யதார்த்த கள நிலவரம் அதுதான். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக கட்டமைத்துக் கொள்ள உரிமை இருக்கிறது. அதுக்கு உலக நாடுகள் அனைத்தும் ஒத்துழைக்கணும். இந்தியா அதற்கு முழு சம்மதத்தை தருகிறது. எங்க போய் பேசுறாப்புல? பாலஸ்தீன்ல இல்ல, சிரியாவில் இல்ல, ஜோர்டான்ல இல்ல, இஸ்ரேல் நாட்டினுடைய பார்லிமெண்ட்ல போய் ஒரு இந்திய பிரதமர் சொல்றாரு பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும்னு. அதற்கு பாலஸ்தீன்ல இருக்கிற அது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்களும் கட்சி வேறுபாடு இல்லாம எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷமா கைதட்டி அதை அங்கீகரிக்கிறாங்க. இது எந்த நாட்டு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை, அங்கீகாரம். காரணம் என்னன்னா இஸ்ரேல் நாடும் அது ஒப்புக்கொண்டிருக்கு. அதாவது பாலஸ்தீன்கிற ஒரு தனி நாடு இருக்கட்டும், ஆனா அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பை தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர பாலஸ்தீன மக்களை அல்ல, அவர்களுடைய தனிப்பட்ட இறையாண்மை மிக்க வாழ்வியலை நாங்கள் எதிர்க்கவில்லை அப்படின்னு தான் இஸ்ரேல் நாடும் பிரதமர்கிட்ட சொல்லி இருக்கு. அதுதான் அங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். பிரதமர் மோடி அடிக்கடி வெளிநாடு போறாரு, மீம்ஸுகளும் ட்ரோல்களும் வருது. அவர் இந்தியாவில் இருக்காரா இல்ல வெளியில இருக்காரான்னு கேட்டு சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம லோக்கல் ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல எப்போ பார்த்தாலும் மோடியை கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்றதே இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அல்லது மதசார்பின்மை போலி மதசார்பின்மைவாதிகளுக்கு ஒரு பொழப்பாவே இருக்கு. அதை வச்சுதான் அவங்க பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிக்கணும். இன்னைக்கு ஈரானை சுற்றி அமெரிக்க விமானப்படையும் கப்பல் படையும் முற்றுகையிட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் ஈரானை தாக்குவதற்கு அமெரிக்கா தயாரா இருக்குது. அதோட சேர்த்து இஸ்ரேலும் தயாரா இருக்குது. காரணம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போருங்கிறது பல ஆயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ஈரான் நாடு இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள்ல இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு ஆயுதத்தையும் பணத்தையும் கொடுத்து இஸ்ரேல் நாட்டை அழிக்க முற்படுகிறது. அது எல்லாருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மேற்காசிய பகுதியில மிக உச்சக்கட்ட பதற்றம் நிலவக்கூடிய சமயத்துல திடீர்னு 2 நாள் பயணமா இஸ்ரேலுக்கு இந்திய பிரதமர் போறாருன்னா அந்த பயணத்தினுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்ல. இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிட்டாரு, பாலஸ்தீனத்தை வெறுத்துட்டாரு. யார் சொன்னது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவருடைய தங்கை யாரு, பிரியங்கா, அவர் ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல. அவர் சொல்றாங்க அங்க போய் பாலஸ்தீனத்தை பற்றி பேச முடியுமான்னு. அந்த பார்லிமெண்ட்லயே போய் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும், அதற்கு இந்தியா ஒப்புக்கொள்கிறது, அனுமதிக்கிறது, அல்லது நாங்க எங்களுக்கு அது சம்மதம் தான் பேசக்கூடிய தைரியம் வேற எந்த நாட்டு தலைவருக்கு அது இருக்குமா அப்படிங்கிறத காங்கிரஸ்காரர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. நீங்க நடத்தின எந்த இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காப்புல இங்க பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர். அதாவது இந்த விஷயத்த ட்வீட் பண்ணி பிரியங்கா காந்தி அவருடைய சமூக வலைத்தளத்துல பதிவிட்ட உடனே, அதாவது பிரதமர் மோடி ஈரான்ல போர் நடக்க போகுது, அமெரிக்கா தாக்க போகுது, அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அழிக்க போகுதுங்கிற சூழ்நிலையில இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு. அங்க போய் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா பேசுறதுக்கு முடியுமா அப்படின்னு சவால் விட்டப்போ இங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் அவருடைய ட்வீட்ல போட்டிருக்காரு,
ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க 2000 இஸ்ரேல ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்கிய பொழுது கிட்டத்தட்ட 1200 பேரை படுகொலை செஞ்சு 250 பேரை கைது பண்ணிட்டு போகும்போது இந்த பிரியங்காவும் அவருடைய சகோதரா இருக்கக்கூடிய இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த ராகுலும் ஏன் வாயே திறக்கல? அப்ப இஸ்ரேலியர்களுக்கு உள்ளது உயிர் இல்ல, அவங்க குடும்பத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, அவங்க உயிருக்கு எந்த உத்தரவாதமும் தேவையில்லை. பாலஸ்தீனத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் மனிதர்கள், அவர்களுக்கு ஏற்படுவது மட்டும்தான் இழப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், போலி மத சார்பின்மை, நீலி கண்ணீர் முதலை கண்ணீர் வெடிக்கிறது. அதாவது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவானவர்கள், இவர்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு பொய்யா வேஷம் போடுறது. எதுக்கு? வாக்கை வாங்கி பதவிக்கு வந்துடணும், அப்புறம் கொள்ளையடிக்கணும், காலங்காலமா நம்ம பாரம்பரிய முறைப்படி ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தானே தவிர உண்மையாகவே பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான கருத்து அது அல்ல. ஏன்னா இஸ்ரேல் பார்லிமெண்ட்ல போய் பாலஸ்தீனர்களுக்கு தனிநாடு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய தைரியமும் தகுதியும் நரேந்திர மோடி ஒருவருக்கு தவிர இந்த உலகத்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்குமே இல்லைங்கிறதா என்னுடைய பார்வை, என்னுடைய கணிப்பு. இப்பவும் அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய மிக உயரிய விருத பிரதமருக்கு வழங்கியிருக்கு அந்த நாடு. அரபு நாடும் வழங்குது, இஸ்ரேல் நாடும் வழங்குது. அப்ப இது என்ன முரண்பாடு? அப்போ இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு நபருடைய அங்கீகாரம், அவர் பேச்சுக்கு உலக நாடுகள் கொடுக்கக்கூடிய மரியாதை, முக்கியத்துவம், அவர் பேச்சில் இருக்கக்கூடிய நியாயம், அதுதான் பிரதமர் மோடி அவர்களை உலக அளவில் அங்கீகரிக்கப்படக்கூடிய தலைவர்ல முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. எதிரி நாடும், அதாவது சவுதி அரேபியாவும் அவங்களுடைய உன்னதமான விருதை கொடுக்குது, இஸ்ரேலும் கொடுக்குது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்ப பிரதமர் மோடி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய முகமாக பார்க்கப்படுகிறார். அவர் எடுக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை முடிவு, பொருளாதார கொள்கை முடிவு இந்தியாவுக்கு பயனுள்ளதா இருக்கு. அதை இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல்வாதிகளா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு பொறுக்கவே முடியல. இது மட்டும் இல்ல, பிரதமர் மட்டும் சந்திச்சுட்டு வரல, அந்த நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய ஐசக் ஹெர்சாக்கை நாளைக்கு சந்திக்க போகிறாரு. அதுதான் இங்க முக்கியம். சந்திச்சு பாதுகாப்பு சம்பந்தமான ஒப்பந்தங்களை பத்தி பேசி அதுக்கான முடிவுகளை எடுக்க போறாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணையை விட பல 100 மடங்கு சக்தியுள்ள கோல்டன் ஹாரிசன் அப்படிங்கிற ஏவுகணையையும் இஸ்ரேலுடைய மிக மிக முக்கியமான பாதுகாப்பு அம்சமா இருக்கக்கூடிய அயன் டோமையும் இந்தியாவோட பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட வைக்க போறாரு. அப்ப இந்த மாதிரியான முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவில பிரதமர் மோடியை விட்டா வேற ஆளே கிடையாது. வேற யாரு பிரதமரா இருந்தாலும் இப்படிப்பட்ட அசாத்தியமான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. பிரதமரா இருந்தா மட்டும் பத்தாது, முடிவெடுக்கக்கூடிய திறன், சமயோசித புத்தி வேணும். அந்த புத்தி மோடி அவர்களுக்கு நிறையவே இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுதான் இப்போ மேற்காசியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலையும் இஸ்ரேலுக்கு 2 நாள் பயணமா போய் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுடைய சிறப்பான பயணத்தை நாம அங்கீகரிக்கணும். வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மட்டும் மோடி இந்துத்துவவாதி, அவர் அப்படி செய்யறாரு, இங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்கன்னு இல்லாத பொய்களை இட்டு கட்டி லோக்கல் மீடியாக்கள்ல விளம்பரம் தேடுறதை விட்டுட்டு அவர் செய்யக்கூடிய ராஜதந்திர சமயோசித இந்தியர்களுக்கு பயனுள்ள முடிவுகளை எல்லாம் அங்கீகரிக்க கத்துக்கணும். அப்பதான் நீங்க அரசியல்ல ஜொலிக்க முடியும். வெறும் பிரதமர் மோடிய சும்மா திட்டிக்கிட்டே அல்லது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும் நீங்க எதிர்கட்சி ஆக முடியாது, வெறும் உதிரி கட்சியா தான் ஆக முடியும். நன்றி.